கிதியோன் மினிஸ்ட்ரியிலிருந்து நமக்கு அருமையான சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு நமக்கு கூட ஒரு அரை மணி நேரம் கடவுளுடைய காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது நாம் வரும்போது அவர்களை கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. நான் ஒரு பைபிள் குவிஸோட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சங்கீதம் 16:11. பைபிளை திறக்காம இருக்குதான் பைபிள் குவிஸ். பைபிளை திறக்காம சொல்லுங்க பாபா. சங்கீதம் 16:11 யார் யாருக்கு தெரியும்? சங்கீதம் 16. சிஸ்டர், வெரி குட் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். வெரி குட். அடுத்து, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம். உண்மையா சொல்றேன், நான் நிறைய சர்ச்ல கேட்டேன், ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. உங்க சர்ச்ல ஒருத்தவங்க பைபிள் படிக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்ம வந்து ஒரு ஆக்ஷனோட சொல்ல போறோம். ஓகே, உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். சொல்லுங்க பாப்போம். பரிபூரண ஆனந்தம். சிஸ்டர், நீங்களா ஹிந்தியா? இல்ல இல்ல, ஓகே ஃபைன். சொல்லுவோமா? பரிபூரண ஆனந்தம். ஓகே, நிறைய பேர் இப்ப தமிழ் கத்துட்டீங்க. வெரி குட். அடுத்து, நித்திய பேரின்பம். சூப்பர். இது அவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா அவரோட சமூகம் எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா நேரத்திலயும் இருக்கு. உண்மையா சொல்ல போனா நம்ம வந்து நிறைய நேரம் வந்து சர்ச்சுக்கு வரப்போ பக்தியா வரோம். அடுத்த நிமிஷத்துல அவர் யாரோ நான் யாரோன்னு இருக்கோம். இல்ல, ஆனா அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. சோ அதனால அவரோட சமூகம் எப்பயும் இருக்கு. அதனால நம்ம சொல்ல போறோம் மறுபடியும். எப்படி சொல்ல போறோம்? பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்க போறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உலகத்துல எத்தனை பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷனா கர்த்தர் மாற்றுகிற என்னையவே அவர் மாற்றுவார். அந்த சொல்யூஷனை கொண்டு வருகிற தேவாதி தேவன் என் கூடயே இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற பிரச்சனையை விட, உலகத்துல இருக்கிற பாடுகளை விட, உலகத்துல இருக்கிற நோயை விட எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. நான் உங்களை நிறைய பேரை சும்மா பார்த்தாலே தெரியும். ஓகே, நீங்க அவரோட இருக்கீங்களா? உங்க ஃபோக்கஸ் அவரோட இருக்கா, இல்ல உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனையோட இருக்கான்னு? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ஹல்லேலூயா சொல்ல வேணாம், நீங்க பாட்டு பாட வேணாம், நீங்க என்னவே பண்ண வேணாம். ஓகே, உங்களை பார்த்தாலே தெரியும் யார்கிட்டலாம் வந்து பல்பு எரியுது எரியல அப்படின்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சிரிச்சு 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 10 பேர் நம்மளை பார்த்து கேட்கணும், நீங்கெல்லாம் எங்கதான், எந்த கடவுளை தான்ப்பா நீங்க கும்பிடுறீங்க? அதே சந்தோஷம் எனக்கும் வேணும்பா அப்படின்னு கேட்கணும். ஹல்லேலூயா. நம்மளே சுவிசேஷமா மாறணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை, நம்மளை கொலை பண்ணா செத்து போயிடுவான். உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் கொலைன்னா, மரணம்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா பவுல் சொன்னாரு, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. நம்ம செத்தாலும் ஐயோ ரொம்ப சந்தோஷப்பா, நான் அவரோட, அவருடைய பிரசன்னத்துல, அவர் பக்கத்திலேயே அவரை தரிசிச்சு அவரோட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு பிரச்சனையுமே, எந்த பிரச்சனையுமே நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்துல உபத்திரவம் இருக்கு, இன்னையில இருந்து அழ ஆரம்பிச்சிருங்க, இன்னையில இருந்து ஃபாஸ்டிங் போடுங்க, இன்னையில இருந்து என்னென்னமோ பண்ணுங்க. அப்படி இல்லை, அவர் சொன்னாரு திடன் கொள்ளுங்க, அப்படின்னா பி ஜாய்ஃபுல். அடுத்து சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் சொன்னேன், ஆண்டவர் நீங்க ஜெயிச்சிங்க, ஆனா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அன்னைக்கு அவங்களுக்கும் நாங்க சொல்ல விரும்புறேன், அன்னைக்கு பவுல் வந்து திருச்சபைக்கு எதிராக வந்து போராடி திருச்சபையை துன்புறுத்தினப்போ, தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஏன் சபையை துன்புறுத்துறிய அப்படின்னு அவர் கேட்கல, என்னையே நீ துன்பப்படுத்துற அப்படின்னு கேட்டாரு. ஹல்லேலூயா. இன்னையில இருந்து நம்ம எல்லாரும், நானும் தேவனும் அவரும் நானும் ஒன்றோடு ஒன்றாக நாங்க இணைந்து இருக்கிறோம். நம்ம அந்த உணர்வுக்குள்ள நம்ம வரணும். ஒவ்வொரு நாள் நீங்க எந்திரிச்சு, அவ திராட்சை செடி, நான் கொடி. ஹல்லேலூயா.
நம்ம எல்லாரும் திருச்சபையா இருக்கிறப்போ அவர் தலை, நம்ம எல்லாரும் அவருடைய சரீரம். ஹல்லேலூயா. இந்த உணர்வை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்த்து கொள்கிறப்ப அப்பதான் நமக்கு தெரியும், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா நீங்களும் உலகத்தை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து இதுவும் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம போடுவோம். நிறைய பேர் இதை கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஜெயித்தீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். பாத்தீங்கன்னா அங்க பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை, பிசாசை, வியாதியை, உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனையை ஜெயித்தீர்கள். சொல்லுங்க பாப்பா, ஜெயித்தீர்கள். ஜெயித்தீர்கள்னா கடந்த காலமா, இல்ல ஜெயித்து கொண்டு இருக்கிறீர்களா, இல்ல ஒரு வருஷம் வரும், செத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம். இதுல என்ன கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா இதுல இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? ஓகே, இத நான் சொல்லல, பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இருக்கிறத நம்ம அப்படியே நம்பணும். எந்த அளவுக்கு நம்பணும்னா, உலகம் எல்லாம் சூரியன் கிழக்குல உதிக்கும், பைபிள்ல மேற்குல உதிக்கும்னு ஒரு வேளை எழுதி இருந்துச்சுன்னா, ஓகே, பைபிள்ல சூரியன் மேற்குல உதிக்கும் அப்படின்னு பைபிள் எழுதிச்சுன்னா, சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சொல்லணும், சூரியன்னா மேற்குல தான் உதிக்கும் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான், அதுதான் ஆண்டவரா அப்படியே விசுவாசிக்கிறது. ஓகே, இங்க பைபிள் என்ன எழுதிருக்கு? ஜெயிக்க போறோம்ல, ஜெயித்து கொண்டு இருப்போம்ல, ஒரு நாள் செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெயிக்க போறோம், பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இல்ல, இங்க போட்டிருக்கு ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஜெயித்தீர்கள். நீங்க என்ன பிரச்சனையை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம், நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வசனத்தை உங்க மேல நான் பிரகடனப்படுத்துறேன், நீங்க ஜெயித்தீர்கள். உங்க வியாதி உங்களை ஜெயிக்க முடியாது, உங்க பிரச்சனை உங்களை ஜெயிக்க முடியாது, உங்க கடன் பிரச்சனை உங்களை ஜெயிக்க முடியாது, உங்கள் குறைவுகள் உங்களை ஜெயிக்க முடியாது, உங்க கடந்த காலத்தில் நீங்க பண்ண தவறுகள் கூட உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி எல்லா பாடுகளையும் அவர் சகித்ததுனால, அவர் ஜெயித்ததுனால, அவருக்குள்ள பிறந்திருக்கிற நம்ம, அவரால பிறந்திருக்கிற நம்ம, தேவனால பிறந்திருக்கிற நம்ம, தேவனால உண்டாயிருக்கிற நம்ம தோக்க முடியாது. நீங்க ஜெயித்தீர்கள், நீங்க ஜெயித்தீர்கள், நீங்க ஜெயித்தீர்கள், நீங்க ஜெயித்தீர்கள், நீங்க ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் மட்டும் இல்ல, ஜெயத்தை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்கன்னா கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பாப்போம். 100% நீங்க ஜெயித்தீர்கள். ஜெயித்தீங்கன்னா நீங்க ஒருவேளை நீங்க கிரிக்கெட் மேட்ச் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க போது, அந்த ஒரு நடந்த மேட்ச், அந்த மேட்ச்ல பார்த்தா இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஓகே, அதோட ரீப்ளேயே நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி முடிவு தெரிஞ்சிடும். ஓகே, ஜெயிச்சிட்டோன்ட்டு. ஓகே, இதுல ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு கடைசியில ஏதோ ஒண்ணு நடந்து இந்தியா தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நீங்க சோகமா பாப்பீங்களா, இல்ல இது ஜெயிச்ச மேட்ச்பா, ஹாப்பியா பாரு அப்படின்னு பாப்பீங்க? சோகமா பாக்குறவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். ஹாப்பியா பாக்குறவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். வெரி குட். ஸோ உங்க எல்லாரோட மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துருச்சு. உங்க பிரச்சனைக்கும் உங்களுக்கும் இருக்கிற மேட்ச் ஃபிக்ஸிங்ல நீங்க தான் ஜெயிச்சீங்க. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கும் உங்க நோய்க்கும் உங்களுக்கும் விரோதமா இருக்கிற சண்டையில, போட்டியில மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துருச்சு, நீங்க தான் ஜெயிச்சீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நடக்கிற பிசாசுக்கும் தேவாதி தேவன் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருவேளை பிசாசு ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவான்ப்பா அப்படி இல்ல. வெளிப்படுத்தல் அதிகாரத்துல நீங்க கடைசியா படிச்சு பாத்தீங்கன்னா, பிசாச தேவன் ஜெயித்தார். முடிஞ்சிச்சு, மேட்ச் ஃபிக்ஸிங் முடிஞ்சிருச்சு. உங்க வாழ்க்கையோட தலையெழுத்து நீங்க ஜெயித்து தான் ஆவீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெயித்து தான் ஆவீங்க, நீங்க தோக்க முடியாது. ஏன் தெரியுமா? உலகத்தை ஜெயித்த இயேசுவால நீங்க பிறந்திருக்கீங்க. அவர் உங்களை தனியா விடல. அவர் உங்களை பார்த்து சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் இப்பெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது பேர் என்ன, ஒவ்வொரு கார்லயும் விண்ட்ஷீல்டு இருக்கும், வைப்பர் இருக்கும், இப்படி இப்படி பண்ணும்ல, அப்பயாவது
இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை நினைச்சு பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம், பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். ஒவ்வொரு காரையும் பாக்குறப்ப இது ஞாபகம் வரணும். ஓகே, இதை நீங்க உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உண்மையா சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிச்சுன்னா, நெகேமியா 8:10 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்க பலன் இல்ல, இருப்பதே உங்கள் பலன். ஸோ யாரெல்லாம் சோகமா இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் பலன் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அந்த பலனாகிய கிறிஸ்து ஒரு நாள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு வர வேணாம், உங்களுக்குள்ளே தான் இருக்காரு. நீங்க ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள பரிபூர்ண ஆனந்தம், எனக்குள்ள நித்திய பேரின்பம், எனக்குள்ள பரிபூர்ண ஆனந்தம், எனக்குள்ள நித்திய பேரின்பம். உங்களுக்கு விரோதமா வர அத்தனை பிரச்சனையோட மொதல் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை எடுத்து உங்களுக்குள்ள உங்க நீங்களும் ஆண்டவரும் இருக்கிற அந்த உறவை கெடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அவன் ஜெயிச்சிருவான். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை, அத்தனை பிரச்சனையும் நான் ஜெயிச்சுதான் ஆவேன், எனக்கு விரோதமா எந்த பிரச்சனையும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா நான் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்து முடித்துட்டேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள நீங்க சொல்லி பேசி அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷ நதி, சந்தோஷ ஊற்று உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். நீங்க பலன் அடைவீர்கள். அந்த பலனால உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைய, பிசாச, வியாதிய, கடனை, என்னதான் இருந்தாலும் அத்தனையும் நீங்க ஜெயிப்பீர்கள். வெரி குட் சிஸ்டர், வெரி குட். நீங்க அட்லீஸ்ட் ஒரு விசுவாசி இருக்காங்க இந்த சர்ச்ல, அட்லீஸ்ட் ஒரு தமிழ் பேசுற ஒரு விசுவாசி இருக்காங்க. எல்லாரும் விசுவாசிங்கன்னா கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு இப்போ ஒரு பெரிய ஹோட்டல், ஏதாவது புகாரி ஹோட்டல்னு வச்சுக்கோமே, அந்த ஹோட்டல்ல இருக்கிற மசாலாவோட ஸ்பெஷாலிட்டி யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம கிறிஸ்டியானிட்டியோட மசாலா இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, உங்களுக்குள்ள அவருடைய அவரோட சமூகத்துல தான் சந்தோஷம். நீங்க பாட்டுக்கு ஊரெல்லாம் சுத்திட்டு ஏன்னா நம்ம பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறப்பையும் ஆண்டவர் நம்ம கூட வர்றாரு. யோவான் 14:14 நம்ம வாசிச்சோம்னா, பிதாவாகிய தேவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணிட்டாரு. அந்த ஜெபத்துல நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றவாளனே அவர் உங்களுக்கு தந்தருவார். அதுல இருக்கலையே கஷ்டமான வேர்டு என்றென்றைக்கும். பிதாவாகிய தேவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டாரு, என்றென்றைக்கும் உங்க கூட ஆவியானவர் இருக்கிறபடி ஜெபம் பண்ணிட்டார். இருக்கலே கஷ்டமான ஒர்க் என்ன தெரியுமா? ஆவியானவர் தான். ஏன்னா ஆவியானவர் நம்ம எத்தனையோ தடவை தப்பு பண்றோம், எத்தனையோ தடவை பாவம் பண்றோம், எத்தனையோ தடவை துக்கப்படுத்துறோம், எத்தனையோ தடவை ஆவியை நம்ம அவித்து போடுறோம். ஆனா எல்லா நேரத்திலையும் டாட்டா பாய் பாய், நீ எப்பெல்லாம் மனம் திரும்பி வரேன் அப்படின்னு போகாம இந்த வசனத்தின்படி என்றென்றைக்கும் 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 அவர் நம்ம கூடவே இருக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை மாதிரி இருந்திருந்தா, கண்டிப்பா என்னைய மாதிரிலாம் இருந்திருந்தா ஒரே செகண்ட்ல எல்லாரையும் விட்டு போயிட்டு நீ எப்ப மனம் திரும்பியோ அப்ப திரும்பி வரேன்ட்டு நான் போயிருப்பேன். ஆனா நமக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்துக்காக ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த ஜெபத்துக்கெல்லாம் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்கும் தரும்படி நமக்கு அவர் அருள் செய்திருக்க மாட்டார். ஆனா இயேசு தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரனை பத்தி பிதா சொன்னாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த நேசகுமாரனாகிய இயேசு ஜெபிச்ச அத்தனை ஜெபத்துக்கும் பிதாவாகிய தேவன் ஆமென் 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 மட்டும்தான் அவர் சொல்லுவாரு. ஓகே, அதனால நமக்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும். ஸோ அதனால இந்த நாள்ல இருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவர் என் கூடவே இருக்கிறார், பிதாவாகிய ஆவியானவர் என் கூடவே இருக்கிறார், ஆவியானவர் என் கூடவே இருக்கிறார் அப்படி நீங்க சொல்ல பழக ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆவியானவரோட இணைய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த உலகத்தை விட்டு நீங்க பிரிய ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு ஆவியானவரோட நீங்க இணைய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவத்தை விட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரிய ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆவியானவரோட இணைய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் உங்க வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆவியானவர் ஆதியாகமம் 1:2 நம்ம படிச்சு பாக்குறப்ப வெறுமையான இடத்துல, இருள் நிறைந்த இடத்துல, ஒழுங்கின்மையான அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்தார்.
வெளிச்சம் வந்தது, ஜீவன் வந்தது, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறியது. ஹல்லேலூயா. இந்த நாள்லயும் நீங்க ஆவியானவரோட இருக்கிற அந்த உறவுக்குள்ள நீங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா, ஆவியானவரை நீங்க கனப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, நம்ம சொன்னோம், உம்முடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம், உம்முடைய சமூகத்துல அவருடைய சமூகத்துல நித்திய பேரின்பம். நீங்க தான் சிரிச்சுட்டே இருந்து இந்த உலகத்தையே நீங்க கலக்க போறீங்க. ஹல்லேலூயா. உலகத்துல மத்த எல்லாருமே உங்களுக்கு வர அதே பிரச்சனையை பார்த்தோன்னா அவங்க எல்லாம் தூக்க மாத்திரையை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க எல்லாரும் பிரச்சனையெல்லாம் கவலையே இல்லை, நான் நல்லா தூங்குவேன், ஏன்னா எனக்குள்ள இருக்கிற இயேசு இந்த பிரச்சனையை தீர்க்க அவர் உதவி செய்வார் அப்படின்னு நீங்க அவரோட உள்ள உறவுல நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த உலகத்துல எத்தனையோ விலங்குகள் இருக்கு. ஓகே, இந்த உலகத்துல எத்தனையோ விலங்குகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விலங்குகள், யானை இருக்கு, டைனோசர்னு செத்து போச்சு ஒரு ஏதோ ஒன்று சொல்றாங்க. இந்த மாதிரி நீல திமிங்கலம் இருக்கு, பறவை இருக்கு, குருவி இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஸ்பீடா ஓடுற சீட்டா, சிறுத்தை இருக்கு, வேற வேற என்னென்னமோ இருக்கு. ஓகே, இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான நிறைய ஒவ்வொரு விலங்குலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒரு பறவை உலகத்துல இருக்கிற குளோப்ல நார்த் போல்ல இருந்து சவுத் போல் அவ்வளோ தூரத்துக்கு அது பறந்து போகும். அதுக்கு பேர் ஆர்டிக் பேர்டு. நீங்கெல்லாம் போய் எல்லாம் படிச்சு பார்க்கணும். இங்க இருக்கிற திருச்சியில இருந்து சென்னைக்கு ஃப்ளைட்ல பறக்கிறதுக்கு எந்த கிரவுண்டுமே இல்லாம விமானியை பறக்க விட்டோம்னா கண்டிப்பா அவங்களால பறக்க முடியாது. அவங்களால எந்த ஆல்டிடியூட்ல போகணும், எவ்வளவு ஹைட்ல போகணும் எதுவுமே தெரியாது. ஆனா எதுவுமே இல்லாம நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு ஒரு பறவை அதுவா அது பாட்டுக்கு பறந்து போயிட்டு திரும்பி வருது. அந்த அளவுக்கு விசேஷித்த பறவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சுக்கிறாரு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விலங்கு, அத்தனை பறவை, அத்தனை மீன், என்னென்னமோ ஒண்ணு கூட சிரிக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு சிரிக்க முடியுமா சொல்லுங்க பாப்பா? ஒண்ணு கூட சிரிக்க முடியாது. மனுஷங்க மட்டும்தான் சிரிக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் அவரோட சாயல்ல படைச்சிருக்கிறார். ஓகே, இதுல என்ன தெரியுமா, மனுஷங்களா படைச்ச நம்மள இயேசுவே கிறிஸ்து என்று அறிந்த நம்ம மட்டும்தான் உண்மையா சத்தியத்தோட மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன்னா உலகத்துல இருக்கிற மற்றவங்களுக்கு அடுத்த நிமிஷத்துல செத்து போனா அடுத்து என்ன ஆகணும்னு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், நான் அவரோட இருப்பேன்ட்டு. ஹல்லேலூயா. சோ அதனால நம்ம மட்டும்தான் மகிழ்ச்சியால நிரம்பி 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 வழியணும். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் பார்த்து ஆசீர்வதிக்கிறேன். உங்க குடும்பம் மகிழ்ச்சியால் நிறைந்து இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? உங்க குடும்பத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா உங்க குடும்பத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதம் உங்களை நிரப்புகிற நாட்கள் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கடைசியா நான் ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன். இதுல இந்த கர்த்தருடைய ஆவியானவர், லூக்கா 4:17 நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். நான் இதை ஒரே ஒரு எக்ஸசைஸை நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணணும். நிறைய பேர் நம்ம எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஒரு 10 தடவை சொன்னோம்னா நம்மளோட மைண்ட் என்ன சொல்லிடும்னா, ஒரே ஒர்க்கை தான்ப்பா பண்ணுது இந்த வாயு. அதனால மைண்ட் ஆஃப் ஆயிரும். நம்மளோட மைண்டோட ஒரு பெரிய ஒர்க்கே எதெல்லாம் ரிப்பீட்டடா பண்றோமோ அதை மைண்டு பிரெயின் என்ன பண்ணும்னா அதுக்கு எனர்ஜியை கம்மி பண்ணிட்டு மற்றதுக்கு எனர்ஜியை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம புதுசா ஒன்று கொடுத்தோம், இந்த டேபிளை இது வரைக்கும் யாருமே பண்ணல, நான் ஒருவேளை பண்ணல, நான் புதுசா பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஃபோக்கஸோட உட்காந்து பண்ணுவேன். இதே ஒரு 100 தடவை 1000 தடவை பண்ண ஆரம்பிச்சுன்னா நான் அங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு கூட நான் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு மைண்டு அது ஃபோக்கஸே பண்ணாது. ஸோ நம்மளும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிற, கர்த்தருடைய அப்படின்னா மைண்ட் தூங்க போயிடும். ஓகே, அதனால நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஒவ்வொரு வேர்டையும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல போறோம். சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். சொல்லுங்க பாப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். யாரோட ஆவியெல்லாம் இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஓகே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். சொல்லுங்க பாப்பா. என் மேல இருக்கிறார். யார் மேலேயோ இல்ல, என் மேல இருக்கிறார். ஓகே,
அடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல, நான் அவரை கீழே போட்டு நான் மிதிக்க மாட்டேன், இல்ல அவரை தனியா பக்கத்துல உட்கார வச்சு நீங்க என்னமோ பண்ணுங்க ஆண்டவர், என்னமோ சொல்லுங்க, அப்படி இல்ல. அவரே என் மேல இருந்து அவர் என்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. என் மேல இருக்கிறார். He leads me. என் மேல இருக்கிறார். எல்லாம் சொல்லமா, என் மேல இருக்கிறார். என் மேல இருக்கிறார், இருந்தார், இருப்பார், இல்ல, இருக்கிறார். எல்லாம் சொல்லுவோமா, இருக்கிறார், இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என் மேல இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறவர் என் மேல இருக்கிறார். வியாதியை சுகமாக்குகிற ஆவியானவர் என் மேல இருக்கிறார். குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற ஆவியானவர் என் மேல இருக்கிறார். பிசாசை துரத்துகிற ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஜீவனை தருகிற ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஹல்லேலூயா. இத ஒவ்வொரு நாளும் நீங்க பி எக்ஸைட்டட். யாருமே உங்க வீட்டுல இல்லைன்னா சொல்லி குதிங்க, சொல்லி என்னமோ பண்ணுங்க. ஆனா டூ சம்திங் எக்ஸைட்மெண்ட். இதை ஒவ்வொரு தடவை எழுதுங்க, ஒரு தடவை எழுதி பாருங்க, ஒரு தடவை யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுங்க, என்னமோ ஒண்ணு புதுசா பண்ணுங்க. அப்பதான் உங்க பிரெயின் ஃபோக்கஸா இருக்கும். தைரியமா சொல்றேன், உங்களை நிரப்புகிற அந்த பிரசன்னம் உங்க குடும்பத்தை நிரப்ப போகுது, உங்க வீதியை நிரப்ப போகுது, சென்னையை நிரப்ப போகுது, இந்தியாவை நிரப்ப போகுது. இன்னும் சொல்ல போனா உங்க மூலமா தான் உலகம் முழுவதும் நிரப்ப போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற அளவுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு டைம் ஷார்ட்டா இருக்கனால ஐ வாண்ட் டு மூவ் டுவர்ட்ஸ் கிதியோன்ஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி. இது நான் இதை சொன்னதை நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க. சொன்ன ஒவ்வொன்றையும் வார்த்தையா டென்ஸா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது கடந்த காலம். ஓகே, அதையே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறத கடந்த காலமா உங்க வாழ்க்கையில மாத்திராதீங்க. ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. அதே போல இந்த நாள்லயும் கிதியோன்ஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க வாழ்த்துக்கிறோம். எத்தனை பேர் இந்த பைபிளை நீங்க பார்த்திருக்கீங்க? ஸோ ஆல்மோஸ்ட் 60-70% எல்லாருமே நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நிறைய மினிஸ்ட்ரிஸ் இட் மே பி தேர் ஃபார் 1 year, 5 years, 10 years, 20 years. ஓகே, அதுவும் இல்லைன்னா ஒரே ஊர்ல நிறைய ஒரே நாடுகள், ஒரே ஒரு நாடு 2 நாடுல இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, இந்த கிதியோன்ஸ் மினிஸ்ட்ரி 125 வருடங்களாக, ஓகே, உலகத்துல இருக்கிற 199 நாடுகள்ல இதுவரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவருடைய கர்த்தருடைய வார்த்தையோட வல்லமையினால எங்களை போன்ற 2,48,000 ஊழியர்கள், அதாவது எல்லாருமே தன்னார்வமாக நாங்க பணி செய்கிறோம். நாங்க மற்ற ஒர்க்கு, பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு நாங்க தன்னார்வமாக இந்த பணிகள்ல நாங்க ஈடுபட்டு வருகிறோம். இந்த பைபிளை நாங்க இயேசுவை அறியாத மக்கள்கிட்ட நாங்க போய் இந்த பைபிளை நாங்க கொடுக்கிறோம். இந்தியாவில மட்டும் போன வருஷம் ஆல்மோஸ்ட் 50 லட்சம் பைபிளை 25 மொழிகள்ல நாங்க பைபிளை நாங்க பிரிண்ட் பண்ணி நாங்க கொடுத்துருக்குறோம். பைபிளை நாங்க மெயினா ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, காலேஜஸ், அதே மாதிரி சிறைச்சாலையில இருக்கிற அவங்களுக்கு, பிரிசன்ல இருக்கிறவங்களுக்காக, அதுக்கப்புறம் ஆர்மியில பணி செய்கிறவங்க, வேலை செய்யற அவங்க தங்கி இருக்கிற அந்த இடங்கள்ல நாங்க போய் இந்த பைபிளை நாங்க கொடுக்கிறோம். இந்த பைபிளை கொடுத்ததுனால அவங்க பெற்ற சாட்சி, உண்மையா நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஆவிக்குரிய சபைக்கு நான் போக ஆரம்பிச்சேன். ஆனா இந்த பைபிளை படிச்சவங்க சொல்ற சாட்சிகள் உண்மையாவே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு நான் ரீசெண்டா கிதியோன் பைபிளை படிச்ச ஸ்ரீனிவாசன் ஒருத்தவர், அவர் சொந்த ஊர் கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற வைத்தீஸ்வரன் ஒரு இடம். ஓகே, வைத்தீஸ்வரன் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல இருக்கிற தலைமை பூஜாரியோட பேரு தான் ஸ்ரீனிவாசன். ஓகே, ஸோ அவங்க குடும்பத்துல அவர் சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, எங்க வீட்டுல நான் அந்த தலைமை பூஜாரி, அந்த கோயிலோட தலைமை பூஜாரியோட பேரன் அப்படிங்கறதுனால
எனக்கு வந்து எல்லா ப்ரிவிலேஜ், எனக்கு வந்து எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம், நான் தான் அந்த இடத்துக்கே ராஜா. அந்த இடம் எவ்வளவு பெருசுன்னா 20,000 ஏக்கர். ஓகே, 20,000 ஏக்கர். அதுக்குள்ளேயே வந்து அது வந்து ஒரு ஊரு மாதிரி இருக்குமா. அந்த ஊருக்குள்ளேயே வந்து வயல் இருக்குமா. அந்த ஊருக்குள்ளே வந்து குளம் எல்லாமே இருக்குமா. வெளியிலே போக வேணாமா, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த சீனிவாசன் வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு நாள் சீனிவாசனோட அம்மாக்கு அவங்களுக்கு வந்து பிசாசு பிடிச்சி கொஞ்ச நாள் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா பைத்திய மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில பெரிய சீர்குலைவு ஆரம்பிச்சிச்சு. என்ன, கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு பைத்திய மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்படி ஆனோன்னா இவங்க தான் அந்த கோயிலே வந்து முக்கியமான பொறுப்புல இருக்கிறதுனால அவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்னப்பா இவ்வளவு முக்கியமான பொறுப்புல இருக்கிற நமக்கு வந்து நம்ம குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போச்சுன்ட்டு இவர் ரொம்ப கவலையில வந்துட்டாரு. இவங்க தான் வந்து பெரிய டாப் கோயில்ல வைத்தீஸ்வரன் கோயில். இவங்க எல்லா உலகத்துல இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோயில்ல இருக்கிற எல்லாருக்கும் கான்டாக்ட் பண்ணி என்னென்ன பூஜை பண்ணணுமோ, என்னென்ன பரிகாரம் பண்ணணுமோ எல்லாத்துக்கும் எல்லா பொறுப்பையும் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே சீனிவாசனோட அம்மாவுக்கு நடக்கல. இதுக்கு அடுத்து வந்து அவங்க அவங்க இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்ச நாள்ல இவங்களோட உடல்நிலையும் கம்மியாகி ஒரு 6 மாசத்துல இருந்து 6-7 மாசத்துல வந்து உங்க அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு டாக்டரும் வந்து பிசிக்கல் ரிப்போர்ட்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ல சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த சீனிவாசன், அதாவது இந்த அம்மாவோட முடியாம இருக்கிற அந்த அம்மாவோட பையன் சீனிவாசன், அவங்களும் சொல்லிட்டாங்க, எங்க அம்மாவுக்கு நான் தான் பையன், எங்க அம்மாவுக்கு நான் உதவி செய்ய முடியலன்னா எங்க அம்மா செத்து போனா நானும் அதே நாள்ல நான் செத்துருவேன் அப்படின்ட்டு முடிவோட இருந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் வந்து பூஜை பரிகாரம்லாம் ஒன்றும் வேலை செய்யலைன்னா இவர் வந்து நிறைய மந்திரவாதிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. சில மந்திரவாதிகள் இந்த வேப்ப இலையை எடுத்து அடின்னு அடிப்பாங்களாம். அவங்க அம்மா அப்படியே துடிப்பாங்களாம். அவங்க அம்மா கத்துறதை கேட்டு சீனிவாசன் வந்து ரொம்ப துக்கத்துல இருப்பாராம். அதுக்கு சில மந்திரவாதிகள்லாம் வந்து இரும்பு கம்பியை சூடு பண்ணி அதை வந்து அவங்க அம்மா மேல வைப்பாங்களாம். அவங்க அம்மா அப்படியே கூச்சல் போடுவாங்களாம். இவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருப்பாராம். இப்படி போயிட்டாராம். இப்படி இருக்கிற நிலைமையில அவருக்கு எப்படியோ வந்து அவர் கையில வந்து ஒரு கிதியோன் பைபிள் கிடைச்சிருச்சு. அவர் என்ன நினைச்சுக்காருன்னா, இந்த பைபிள்ல வந்து திங்கக்கிழமை இதை பண்ணணும், செவ்வாய்க்கிழமை இந்த பூஜை பண்ணணும், புதன்கிழமை இது இருக்கும் அப்படின்ட்டு அவர் நினைச்சுக்காரு. ஆனா அந்த பைபிளை எடுத்து படிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதமா அவர் படிச்சுன்னா, ஓ என்னப்பா இவ்வளவு அற்புதம் செய்யற கடவுளா இந்த பைபிள்ல இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் பக்கத்துல எங்க இருக்கு ஒரு சர்ச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. உடனே அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் வந்து அந்த நாட்கள்ல இவர் பைபிள்லாம் படிச்சுட்டு இருக்க நாட்கள்ல அம்மா வந்து உடல்நிலை ரொம்ப கம்மியாயே கட்டில்ல படுக்கை ஆயிட்டாங்களாம். அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நம்ம பக்கத்துல ஒரு சர்ச்சுக்கு, எங்க கிறிஸ்தவ சர்ச்சா, நம்ம குடும்பம் தான் இருக்கலே முக்கியமான குடும்பம், நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் இங்கேயே சாகுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருக்காங்க அவங்க அம்மா. ஆனா இவர் வந்து எப்படியோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி, இது மாதிரி நமக்கு இந்த இவ்வளோ அற்புதம் பைபிள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறாரு, அதனால நாம போய், அதுவும் உங்க வாழ்க்கையும் முடிகிற நிலைமையில இருக்கு, நீங்க ஏன் இந்த நிலைமையில சாகணும், நம்ம போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர்கிட்ட நம்ம அந்த சாமி கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம என்ன எல்லா பரிகாரமும் பண்ணிட்டு பார்த்துட்டோமே, நம்ம இந்த சாமிகிட்டையும் போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க அம்மாவும் சரி எப்படியோ சரி போலாம் அப்படின்ட்டு படுக்கையில கட்டில்ல படுக்கையா அப்படியே தூக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சுக்கு சாட்டர்டே கூட்டிட்டு போயிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து அன்னைக்கு வந்து அங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருந்திருக்கு. ஃபாஸ்டிங் ப்ரேயர் 9 o'clockல இருந்து ஆரம்பிச்சு 1 o'clock வரைக்கும். அந்த டைம் முடிஞ்சக்கப்புறம் பாஸ்டர் வந்திருக்காங்க. பாஸ்டர் வந்து இவங்க அம்மாக்காவையும் ஜெபம் பண்ணி நீங்க போங்க அப்படின்னா சீனிவாசன் சொல்லிட்டாராம், இந்த பைபிள்ல எல்லாம் நாங்க படிச்சு பார்த்தோம், இயேசு எல்லாரையும் சுகமாக்குனாரு, எங்க அம்மாவை சுகமாக்குனாதான் நான் இங்க இருந்து கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அந்த பாஸ்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஓகே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் 4-5 விசுவாசிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, அவங்க அம்மா வந்து நடுவுல படுக்கையா இருக்காங்க, அவங்கள சுத்தி பாஸ்டர் 4-5 விசுவாசி, அப்புறம் அந்த பைபிளை படிச்ச அந்த சீனிவாசன், அந்த கிதியோன் பைபிளை படிச்ச அந்த சீனிவாசன் எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், ஒன்னும் நடக்கல. ஆனா 6வது மணி நேரத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு உடனே அவங்க சுகமாயிட்டாங்க. ஹல்லேலூயா. அத பார்த்த உடனே அந்த பைபிளை படிச்ச அந்த தலைமை போதகரோட பேரன் சீனிவாசன், இன்னையில இருந்து என் பேரு சீனிவாசன் இல்ல,
என் பேரு கிதியோன் சீனிவாசன் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் வந்து அந்த பைபிளை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் இயேசு உயிரோட இருக்கிறார், இயேசு உயிரோட இருக்கிறார், இயேசு உயிரோட இருக்கிறார்னு அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அதே போல இன்னொருத்தவங்க துளசின்னு ஒரு சிஸ்டர், அவங்க வந்து சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. அவங்க வந்து எப்படின்னா, அவங்க வந்து திருமணமாகி 10 வருஷமா அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை. அதனால வந்து அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க வந்து எங்கெங்கேயோ போயிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகல. 10 இயர்ஸ் கழிச்சு அவங்க வயிற்றுல வந்து ஒரு குழந்தை தங்கியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த மாதிரி டயத்தில் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சான். ஸோ அதனால கடைசி நாட்களில் பிரசவ நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற திருவண்ணாமலையில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் சென்னையில் இருக்கிற எக்மோர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கூப்பிட்டு போங்கன்ட்டு இங்கே இருக்கிற எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு துளசி சிஸ்டர் ஃபேமிலியாக வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் குழந்தை பிறந்தாலும் இறந்து தான் பிறக்கும். அதே போல் ஒருவேளை அம்மா இறந்து போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பிளட் ப்ரெஷர் ரொம்ப 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 ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில அவங்க வந்து ரொம்ப மனம் உடஞ்சு, என்னப்பா எனக்கு வந்து 10 வருஷமா குழந்தை இல்லை, அதுக்கு 10 வருஷம் கழிச்சு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து எனக்கு வந்து இப்போதான் குழந்தை தங்கியிருக்கு, அந்த நிலைமையிலையும் எனக்கு வந்து இப்படி ஒரு கடைசியாக பிறந்தாலும் அந்த குழந்தை இறந்து தான் போகும், இல்லைன்னா நான் கூட இறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்களேன்ட்டு ரொம்ப மனம் உடஞ்சிருந்த அந்த நேரத்தில் மெட்ராஸ் நார்த் கேம்பில் இருக்கிற சில பேர் போய் கிதியோன்ஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரீஸ்லேருந்து அவங்களுக்கு போய் ஒரு பைபிளை கொடுத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுறப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை நீ காண்பாய், தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அவங்களும் ரொம்ப உற்சாகத்தோட இந்த பைபிளை வாங்கிட்டு, சரி நமக்கு நேரம் தான் இருக்கே அப்படின்ட்டு உட்காந்து ஒவ்வொரு நாளாக அந்த நாள் ஃபுல்லாக பைபிளை படிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதில் பார்த்தோன்னா நிறைய அற்புதத்தின் மேலே அற்புதத்தை இந்த பைபிளில் பார்த்த உடனே நைட் அவங்க வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஆண்டவரே இயேசுவே, இவ்வளோ அற்புதத்தை இந்த பைபிளில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு, அதிகாலையில் 4:30 மணிக்கு அவங்களுக்கு இறந்த குழந்தை அல்ல, ஆரோக்கியமான குழந்தையை கர்த்தர் பிறக்க செய்தார். ஹல்லேலூயா. அதனால அந்த குடும்பமே இனிமே நான் வந்து இயேசுவே கர்த்தர், இயேசுவே தெய்வம்னு அறிந்து கொண்டு நான் இனி அவங்கள தான் நான் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தையோட வல்லமை, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாமல் அது விரும்பினதை செய்து காரியமாகும்படி வாய்க்க செய்யும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க படிக்கிறப்ப இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, அவங்க சூழ்நிலையை மாற்றுகிறது. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாம அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்குகிறத கிதியோன் மினிஸ்ட்ரியில இருக்கிற என்னால் அதை ரொம்ப தெளிவாக நான் பார்க்க முடியுது. இந்த கிதியோன் மினிஸ்ட்ரியில நீங்க எப்படி இதை பங்கு பெறலாம் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை தொழில் செய்கிறவராக பிஸ்னஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரியோட நீங்களும் இணைந்து நீங்கள் மெம்பர்ஸாக நீங்கள் மாறி பாஸ்டர்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டு நீங்களும் மெம்பர்ஸாக மாறி நீங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் நீங்கள் இணைந்து நீங்கள் பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்ப நீங்கள் இணைந்து நீங்கள் வரலாம். அதே போல் இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 50 rupees ஒரு பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இவ்வளோ பெரிய புக்கு பிரிண்ட் நாங்கள் நிறையா thousands lakhsல நாங்கள் பிரிண்ட் பண்ணுறதுனால 50 rupees செலவாகிறது. அதனால் இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உதாரத்துவமாக நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்ப்புகள் எதுவும் இல்லாமல் இந்த பைபிளை நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைபிளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படி நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஸோ உதாரத்துவமாக நீங்கள் ஜெபிங்க, உதாரத்துவமாக கொடுங்க, உதாரத்துவமாக மனப்பூர்வமாக இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியோடு நீங்கள் இணைந்து நீங்கள் செயல்படுங்க. கர்த்தருடைய பணியாகிய ஆத்தும ஆதாய பணிகளை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இணைந்து கர்த்தருடைய வாழ்க்கை உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டது போல, உங்களை ஆசீர்வதித்தது போல உங்கள் மூலமாகவும் அநேகரை ஆசீர்வதிக்க
இந்த கிதியோன் மினிஸ்ட்ரி உங்கள் வாழ்க்கையில பெரிய கிரியைகளை செய்ய நீங்க அனுமதிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.